வணக்கம். நீங்க நியூஸ்ல அடிக்கடி ராம்சர் தலம்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு புது இடத்த ராம்சர் தலமா அறிவிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஏன் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்? வாங்க, இத பத்தி அடுத்த சில நிமிஷங்கள்ல ரொம்ப சிம்பிளா தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல அரசியல் சமூக விஷயங்களை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க மறக்காம ஆதி பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த ராம்சர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது ஏதோ ஒரு பெரிய டெக்னிக்கல் வார்த்தை மாதிரி தோணலாம், ஆனா உண்மை அது இல்ல. வாங்க இதை உடைச்சு பார்க்கலாம். ராம்சர் தளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஈரநிலம், அதாவது வெட்லேண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள்ங்க. தண்ணியும் நிலமும் எங்கெல்லாம் ஒன்னா சேருதோ அது எல்லாமே ஈரநிலம் தான். நம்ம ஊரு ஏரி, குளம், சதுப்பு நிலம், ஏன் பிச்சாவரம் மாதிரியான அலையாத்தி காடுகள் கூட ஈரநிலங்கள் தான். அப்போ ராம்சர் தலம்னா என்ன? சில ஈரநிலங்கள் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களுக்கு சர்வதேச அளவுல ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதை பாதுகாக்க உறுதிமொழி எடுப்பாங்க. அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடைச்ச ஒரு ஈரநிலம் தான் ராம்சர் தலம். இதுக்கு ஏன் ராம்சர்னு பேர் வந்துச்சு தெரியுமா? 1971ல ஈரான் நாட்டுல ராம்சர்னு ஒரு நகரம் இருக்கு. அங்கதான் உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா கூடி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. உலகத்துல இருக்கிற முக்கியமான ஈரநிலங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த ஊர் பேரையே இதுக்கும் வச்சுட்டாங்க. சரி, எதுக்காக இந்த ஈரநிலங்களை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து காப்பாத்தணும்? இதனால நமக்கெல்லாம் என்ன நன்மை? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஈரநிலங்களை ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. மழை நேரத்துல வர்ற அதிகப்படியான தண்ணிய அது உறிஞ்சி வச்சுக்கும். அதனால வெள்ளம் வர்றது கட்டுப்படுத்தப்படும். அதே மாதிரி கோடை காலத்துல அந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விட்டு வறட்சி வராமலும் பாத்துக்கும். அது மட்டும் இல்ல, ரஷ்யா, சைபீரியா மாதிரி ரொம்ப குளிர் பிரதேசங்கள்ல இருந்து லட்சக்கணக்கான பறவைகள் நம்ம ஊருக்கு வலசி வரும். அந்த பறவைகளுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி. அதுக்கு தேவையான உணவும் பாதுகாப்பான இடமும் இந்த ஈரநிலங்கள் தான் கொடுக்குது. இது இல்லாம உள்ளூர் மக்களுக்கு மீன்பிடி, விவசாயம் மூலமா பொருளாதாரம் கிடைக்குது, நிலத்தடி நீர்மட்டம் உயருது. ஆனா எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம், இது காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைட உறிஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம பூமி சூடாகிறத தடுக்க ஒரு பெரிய போராளியா நிக்குது. ஓகே, இவ்ளோ நன்மைகள் இருக்கு. அப்போ எல்லா ஈரநிலத்தையும் ராம்சர் தலமா அறிவிச்சிடலாமா? அப்படிலாம் முடியாது. அதுக்கு சில தகுதிகள், சில வழிமுறைகள் இருக்கு. ஒரு இடம் எப்படி ராம்சர் தலமா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு இடம் ராம்சர் தலமா ஆகணும்னா அதுக்கு நிறைய விதிகள் இருக்கு. ஆனா முக்கியமா அது பிச்சாவரம் மாதிரி ஒரு அரிய வகை இடமா இருக்கணும், இல்லனா அழிந்து போற நிலையில இருக்கிற உயிரினங்களுக்கு அது வாழ்விடமா இருக்கணும், அல்லது ஒரே நேரத்துல 20,000க்கும் அதிகமான நீர் பறவைகள் அங்க வரணும். இது மாதிரி ஏதாவது ஒரு தகுதியாவது கண்டிப்பா இருக்கணும். இதோட செயல்முறை ரொம்ப சிம்பிள். முதல்ல நம்ம இந்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தகுதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சர்வதேச அமைப்புக்கு பரிந்துரை செய்வாங்க. அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்துல இருக்கிற சர்வதேச ராம்சர் செயலகம் அதை ஆய்வு செஞ்சு ஓகேன்னு சொல்லி இறுதி ஒப்புதல் கொடுப்பாங்க. சரி, ராம்சர் தலமா அறிவிச்சாச்சு. இதையெல்லாம் பராமரிக்க, பாதுகாக்க பணம் எங்கிருந்து வரும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இங்கதான் நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ராம்சர் அங்கீகாரம் கிடைச்சா வெளிநாட்டுல இருந்து பணம் கொட்டும்னு. ஆனா அது உண்மை இல்ல. ராம்சர் அமைப்பு இந்த தலங்களை பராமரிக்க நேரடியாக எந்த பண உதவியும் செய்யறதில்ல. இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த முக்கியமான இடத்த நாங்க சர்வதேச தரத்துல பாதுகாப்போம்னு நம்ம அரசாங்கம் உலகத்துக்கு கொடுக்கிற ஒரு உத்தரவாதம். அப்போ பணம் எங்கிருந்து தான் வருது? இந்த சேட்டை பாருங்க. கிட்டத்தட்ட 70% நிதி நம்ம மத்திய அரசாங்கம் கிட்ட இருந்தும் 25% மாநில அரசாங்கம் கிட்ட இருந்தும் தான் வருது. ரொம்ப அரிதான சமயங்கள்ல ஒரு தளம் ரொம்ப ஆபத்துல இருந்தா மட்டும் சர்வதேச நிதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க, இப்ப நம்ம நாட்டுக்கும் நம்ம மாநிலத்துக்கும் வருவோம். இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ராம்சர் தலங்களோட நிலைமை என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்தியாவுல மட்டும் 80க்கும் அதிகமான ராம்சர் தலங்கள் இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம நாட்டோட இயற்கை வளத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சர்வதேச அங்கீகாரம் இது. அதுல இந்தியாவிலேயே அதிக ராம்சர் தலங்கள் கொண்ட மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடும் ஒண்ணு. இங்க மட்டும் 13 ராம்சர் தலங்கள் இருக்கு. இது உண்மையிலேயே நம்ம மாநிலத்துக்கு ஒரு பெரிய பெருமை. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சென்னையோட பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற பிச்சாவரம் காடுகள், கோடியக்கரை, கூந்தன்குளம், கழுவேலி, இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான ராம்சர் தலங்கள் தான். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ராம்சர் தலம், தேசிய பூங்கா, சரணாலயம், இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாமே பாதுகாக்கப்பட்ட இடங்கள் தானே? வாங்க அந்த குழப்பத்தை சரி பண்ணிடலாம்.
இந்த அட்டவணையை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். தேசிய பூங்காக்கள்ல மனிதர்களோட நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட முழுமையா தடை செய்யப்பட்டிருக்கும். சரணாலயங்கள்ல சில கட்டுப்பாடுகளோட அனுமதி இருக்கும். ஆனா ராம்சர் தலங்கள்ல அந்த சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில மீன் பிடிக்கிறது, விவசாயம் செய்யறது மாதிரி உள்ளூர் மக்களோட வாழ்வாதாரத்துக்கு அனுமதி உண்டு. இதோட முக்கிய நோக்கமே ஈரநிலத்தை பாதுகாக்கிறது தான். இன்னொரு பொதுவான சந்தேகம், ராம்சர்ங்கிறது பிரிக்ஸ் மாதிரி நாடுகளோட கூட்டணியான்னு கேட்பாங்க. கண்டிப்பா இல்ல. பிரிக்ஸுங்கிறது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மாதிரி சில நாடுகள் சேர்ந்த ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார கூட்டணி. ஆனா ராம்சர்ங்கிறது 170க்கும் மேற்பட்ட நாடுகள் கையெழுத்து போட்ட ஒரு சர்வதேச சுற்றுச்சூழல் ஒப்பந்தம். ரெண்டும் ஒண்ணில்ல. அப்போ சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, ராம்சர் தலம்னா என்ன? அது நம்ம பூமிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஈரநிலம். அந்த முக்கியத்துவத்தை உலகமே ஏத்துக்கிட்டு அதை பாதுகாக்க உறுதி எடுத்திருக்கிற ஒரு இடம். அவ்வளவுதான் விஷயம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் உங்க பகுதியில இருக்கிற எந்த ஏரி, குளம் அல்லது எந்த ஒரு ஈரநிலம் அடுத்த ராம்சர் தலமா அறிவிக்கப்பட தகுதியானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்துல சந்திக்கலாம். நன்றி.